Pongal season, come meet the mermaid with over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. நான் இந்த புத்தகம் வாங்கிக்கிறேன். கண்டிப்பா இது நானே தருவேன். இது என்னுடைய அன்பளிப்பா. ஐயோ பாருங்க, இப்போ எப்படி ஒரு வாய்ப்பு பாருங்க கொடுப்பனே தம்பிக்கு. வணக்கம். 47வது சென்னை புத்தக காட்சி. புத்தக காட்சிங்கிறத விட புத்தக திருவிழா அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே திருப்புங்களேன், ஒரு பெரும் கூட்டம் இங்கே வந்து போகிறது திருப்தி. வராதவங்களும் வந்துட்டு போங்க, உள்ளே என்ன இருக்குன்னு ஒரு முறை பார்த்துருவோம். எல்லாரும் வட சென்னை திரைக்கதையை ரொம்ப விரும்பி இப்போ தம்பி ஒரு தம்பி அந்த போட்டோ அந்த புக்கை கொடுத்தே போட்டோ அவர் கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு ஒரு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா புத்தகத்துல வந்து ஆகா இப்படி ஒரு புகைப்படம் கிடைக்கும்னா இன்னும் 2 புத்தகம் வாங்கியிருக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆக்சுவலாக அது அந்த பெருமை வந்து ரைட்டருக்கு தான் போய் சேரணும். நான் நடிகன் தான், அந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை அதில் பெருமை கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லை. வட சென்னையில் ராஜன் தானே எல்லாரையும் கவர்ற ஒரு ஆளாக இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்ச வெற்றிமாறனுக்கு தான் நன்றி. நான் இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் இந்த புத்தகம். என்னுடைய அண்ணன் பிரபு ராஜதுரை மதுரையில் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் லீடிங் லாயர், வழக்கறிஞர். ஆமாம், அவர் ஒரு புத்தகத்தை இப்படி அழகாக வெளியிட்டுட்டு இங்கே வந்து இவ்வளோ அமைதியாக நிற்கிறத பார்க்குறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவரை பார்க்க அவ்வளோ கிளைண்ட் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அவருக்காக தான் வந்தேன். நான் வாழ்த்துக்கள். ஆமாம், அதுவும் சங்க இலக்கியத்தை பற்றி இன்றைக்கி வழக்கறிஞர்கள் வந்து பேசுகிறது மிகச்சிறப்பாக இருக்குது. நிறைய எழுதியிருக்காங்க அண்ணன், தொடர்ச்சியாக முகநூல் பக்கத்துலலாம் எழுதிட்டு இப்போ அதை புத்தகமாகவே போட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். வழக்குகள் நடுவில் இவ்வளோ பெரிய எழுத்து வேலையை நீங்கள் செய்கிறது தனி அதான் இல்லை. மதுரை உயர்நீதிமன்றத்தில் பெரிய லீடிங் லாயர் ஒரு 3 பேர் தான். சின்ன வயசுலேருந்து விருப்பம். முதல் சட்டத்தை பற்றி எல்லாம் எழுதிட்டு இருந்தோம் தமிழில். ஆங்கிலத்தில் எழுதுகிற தவிர்த்து தமிழ் எழுதணும். அப்புறம் தற்செயலாக வந்து இந்த சு வெங்கடேசனுடைய வேள்பாரியை படிச்சுட்டு சங்க இலக்கியங்களை பற்றி ஒரு ஆர்வம் வந்து சங்க இலக்கியங்களை படிக்கும்போது இந்த சமகால நிகழ்வுகளோட தொடர்படுத்தி எழுதணும். இப்போ சமீபத்தில் அவருடைய ஒரு பிரச்சனையோடு தொடர்படுத்தி எழுதியிருக்கோம் ஒரு பிரச்சனை. ஏன்னா அவருடைய படத்தில் வர ஒரு காட்சி வந்து அந்த சங்ககால கவிதையிலே வருது. அதனால் இவர் எடுத்தது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாலே அதை எழுதியிருக்காங்க ஒருத்தர். நான் இந்த புத்தகம் வாங்கிக்கிறேன். கண்டிப்பாக இது நானே தருவேன். என்ன புத்தகத்தை இது என்னுடைய அன்பளிப்பா. ஐயோ பாருங்க, இப்போ எப்படி ஒரு வாய்ப்பு பாருங்க கொடுப்பனே தம்பிக்கு. இதெல்லாம் நிறைய பேர் படிக்கணும். அதுதான் நம்ம தமிழில் வந்து எழுதப்பட்ட ஒரு பெரிய ஒரு இலக்கிய பாரம்பரியம் வந்து எல்லாருக்கும் போகணும், எல்லாரும் படிக்கணுங்கிறதா எங்கள் ஆர்வம். தம்பிக்கு அண்ணனை பார்க்குற வாய்ப்போட சேர்த்து சங்க இலக்கியம் பற்றி ஒரு புத்தகம் கிடைச்சது இன்னும் மகிழ்ச்சி. 47வது சென்னை புத்தக கண்காட்சி. எவ்வளோ ரொம்ப அண்ணன் அசதியாக இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், கடுமையான பணிச்சூழல், தங்களானுடைய நிறைவு பணிகள் இருக்கும். இதுக்கு நடுவில் புத்தக திருவிழாக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குறது அது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? புத்தக திருவிழாவுக்கு நேரம் ஒதுக்குறதுன்றது என்னன்னா, இப்போ நம்மளை வாசிக்கக்கூடிய வாசகர்கள், அப்புறம் நம்மளோட எழுத்தாளர் நண்பர்கள், இவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஆரோக்கியமான இடமா தான் வந்து இது இருக்குது. அப்புறம் வந்து நிறைய இப்போ நம்ம நண்பர்களை ஒரு வருஷம் கழித்து சந்திக்கும் போது நம்ம இதுக்கு நடுவில் உரையாடின சில அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு இடமாவும் அது இருக்குது. அப்புறம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெருந்திரளான புத்தகங்களுக்கு நடுவில் நம்மளோட இருப்பு இருக்கிறது வந்து ரொம்ப இன்னும் ஒரு வருஷத்துக்கான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். நான் பரவலாக பார்க்குறேன், நீளம் இப்போ மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஆழமாக பதிய தொடங்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே எவ்வளோ வாசகர் பண்ணுறாங்க, எவ்வளோ ஆர்வத்தோட எவ்வளோ புத்தகங்கள் வாங்குறாங்க. இப்போ நீளம் வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆகுது. நீளம் பப்ளிகேஷன் நம்ம இங்கே வச்சு வருஷம் ஒரு பெரிய கூட்டம் வந்து இங்கே வந்து புத்தகங்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ என்னென்னா, இப்போ நம்ம பேசுகிற அரசியலில் வந்து ஒரு வெகுஜனத்துடைய திரளுக்கு முன்னாடி அதனுடைய இருப்பு என்னன்ற ஒரு கேள்வி நமக்கு வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சாட்சியாக தான் இருக்குது. நிறைய அம்பேத்கருடைய புத்தகங்கள் நிறைய வந்து வாசிட்டு போகிறாங்க. மற்ற பதிப்பகங்களில் இருக்கிற மார்ஜினலைஸ்டு டெக்ஸ்ட்டை கூட இங்கே தான் வந்து வாங்கக்கூடிய ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் அவங்களுக்கு வந்து இங்கே கிடைக்குது. நிச்சயமா நீளம் பதிப்பகத்தில் நான் பார்த்தது என்னென்னா, எழுத்து எளிமையாக இருக்கும், அது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான வாய்ப்பும் சாத்தியமும் அதிகம். இந்த வருஷம் என்ன புது புத்தகங்கள் அறிமுகம் பண்ணியிருக்கோம்? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எரிசோறுன்னு சொல்லிட்டு விடுதலை சிகப்பி அவருடைய கவிதை தொகுப்பு வந்திருக்கு. வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கவிதை தொகுப்பு வந்து ஒரு கவிதை வந்து சமீபமாக அதனுடைய வாசிப்புடைய வேகம் குறைவாக இருக்குது. நாவல்கள், சிறுகதைகள் அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரு இலக்கிய சூழலில் ரொம்ப வருஷம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களில் ஒரு 500 பிரதிகள் வந்து விற்றுருக்கு அவரோட கவிதை தொகுப்பு. பரவலாக வந்து வாசிக்கிறாங்க, ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அந்த கவிதைகளில். ஸோ அதுதான் எல்லாரையும் வாசிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கு. ஸோ அந்த புக்கு ரொம்ப முக்கியமாக போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து ஸ்டாலின் ராஜாங்க அண்ணனுடைய வந்து
சினிமா அரசியல் சமூகன்ற புத்தகம் பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த புத்தகம் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. அம்பேத்கருடைய முழு விடுதலைக்கான வழி அப்படிங்கிற அந்த புத்தகம் வந்து வாங்குறாங்க. ஸோ இதுதான் இப்போ ரொம்ப ரன்னிங்கில் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. நானுமே இந்த முதல் வரிசையிலேருந்து நீளம் எங்கே இருக்குன்னு தேடி தேடி ரொம்ப நீள பாதையில் நடந்து வந்தேன். காரணம் விடுதலை சிகப்பு அண்ணனுடைய எரிசோறு. ஏன்னா அந்த பேரன்புக்காரி படிச்சுட்டு நான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டேன். அவர் ரொம்ப பரபரப்பான கவிஞராக வேற இருக்காரு. ஆமாம் அவரே இருக்கார். நீங்கள் அவரே கூட பேசலாம். அடுத்த ஆண்டு வரும்போது விடுதலை சிகப்புடைய 5 தொகுப்பையாவது நான் பார்க்கணும். இது வந்து இன்று ஒரு தகவல்னு, ஆமாம், தென்கட்சி கோ சுவாமிநாதன்னு வானொலியில் 25 வருஷம் தொடர்ந்து இன்று ஒரு தகவல் சொன்ன ஒரு பெரும் மேதை. இவரெல்லாம் பார்த்து தான் பேசணுங்கிற ஆசையே நமக்கு ஒரு காலத்தில் வந்துச்சு. அவருடைய 4 புத்தகம் சேர்த்து ஒரு தொகுப்பாக ரொம்ப காலமாக தேடிக்கிட்டு இருக்கேன். அது இன்னைக்கு புத்தகத்துள்ள கிடச்சிருக்கு. நீங்களும் வந்தால் வாங்குங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆல்விடா என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். முதல் வகுப்பு. என்ன புத்தகம் வாங்கிறீங்க? பெரியார் தாத்தாவா? என்ன சொல்றாரு பெரியார் தாத்தா? தெரியாதே. இப்பதானே வாங்கியிருக்கான், அன்னிதான் தெரியும். சரி, யார் வாங்கி கொடுத்தா அந்த புத்தகம்? அப்பா. அப்பாவா? நீங்க விரும்பி வாங்கலையா? நான் வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அதனால தான் அப்பா வாங்கி. ஏன் அந்த புத்தகத்தை வாங்கி தர சொன்னீங்க? தெரியல. குழந்தைங்களுக்கு பிடிக்கிற பெரியார் தாத்தா எப்படி இருக்காரு நாங்க பாத்துக்கிறோம். அது அழகா இருக்கு. நிறைய படம்லாம் போட்டுருவாங்க. அப்படியா? அடே அப்பா. குழந்தைகள் தாத்தாட்ட கேள்வி இருக்கிறது போதும் தாத்தா அதுக்கு பதில் சொல்ற போல வடிவமைச்சிருக்காங்களா? இது முழுவதும் வாச்சிடணும் எனக்கா, சரியா? வீட்டுக்கு கொண்டு போய் அலமாரியில் வச்சிடக்கூடாது, வாச்சிருவீங்கல்ல? கண்டிப்பா. புரியுதானே? மாற்றம் கிடையாதுல்ல? எந்தாவது டாய்ஸ் வாங்கினா அததான் போய் பிரிப்பேன். புக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரிக்க நீங்க மாட்டேன். டாய்ஸ் எல்லாம் விளையாடுங்க. விளையாண்டு முடிச்சு களைப்பாயிருவீங்கல்ல, களைப்பாய் ஓய்வா இருக்கிறப்ப இதை எடுத்து வாச்சிடணும். அததான் நானும் பண்ணுவேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை. ஸோ ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டாங்க, அதனால சரி எப்படி இருக்குது பார்க்கலான்னு வந்தேன். பட் டைம் தான் வேணும். நிறைய புக்ஸ் இருக்குது, பொறுமையாக பார்க்கணும். நல்லா இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இனிமேல் அடுத்த வருஷம் வரணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். எனக்கு பிடிச்ச இது வந்து எண்டில் போனோடனே ஒரு லெட்டர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த லெட்டரில் வந்து உங்களுக்கு பிடிச்சது, யாருக்கெல்லாம் உங்களோட ஒரு விஷயம் என்னெல்லாம் நீங்கள் அனுப்பணுமோ அதெல்லாம் அந்த எண்டில் போய் அந்த எண்டில் போய் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் அனுப்பலாம். நிறைய புக்ஸ்லாம் இருந்துச்சு. புதுசாக நிறைய புக்ஸ்லாம் எங்கே கொண்டு வந்திருந்தாங்க. மெயினாக இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு போன வருஷத்தோட. நீங்க போன முறை வந்தீங்க, இந்த முறை வரீங்களா? அதான் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்ன புத்தகம் வாங்கிருக்கீங்க? நான் வந்து இது ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட்னா ஆஸ்டின் கீலியான்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ரிச் டேட் புவர் டேட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் த சைக்காலஜி ஆஃப் மணி வாங்கியிருக்கேன். போன வருஷம் என்ன புக் வாங்கினீங்க? போன வருஷம் ஒரு புக் சீரிஸ் வாங்கினேன், டைரி ஆஃப் எ விம்பி கிட்னா. அது படிச்சு முடிச்சிட்டீங்க? அது முடிஞ்சிச்சு. அடுத்த எடிஷன் ஆன்லைன்லயே வாங்கியாச்சு. மகிழ்ச்சி, தொடர்ந்து வாசிங்க. நீங்க சொல்லுங்க. அவங்க தான் நிறைய புக் வாங்கியிருக்காங்க இருக்கிறதுலே. இங்க இருங்க. 47வது புத்தக திருவிழா. நான் 2வது முறையாக வரேன். முதல் முறை வந்து என் தம்பியோட வந்திருந்தேன். இது 2வது முறை என் ஃப்ரெண்டோட வரேன். இது வந்து நான் எப்போவுமே எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது, பெண் ஏன் அடிமையானால் ஆண்கள் பெண்கள் என்ன இது பாலினத்தவருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறது. ஃபஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டோட வரதோட்டி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். அண்ட் விடுதலை சிகப்பின்னு ஒரு போயம், விடுதலை சிகப்பின்னு ஒரு ரைட்டர் வந்துட்டு போயம் எழுதியிருக்காரு. லைக் ஆல்ரெடி வாங்கிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஒரு 2 தலைப்பு சொல்லணும்ல. எரிசோறு கவிதை, 2-3 கவிதைகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பட் ஆனால் இங்கே வந்து புக்னா வந்து கழிவறை இருக்கு. நான் முன்னாடியே பார்த்துருந்தேன் வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து அதை வாங்கியிருக்கேன். உங்க புத்தகம் இது எல்லாமே நான் வாங்கினதாங்க. அப்ப அவங்க எதுவுமே வாங்கலையா? இது இங்க பாருங்க, இது வந்து ரொம்ப இந்த புக் நல்லா இருக்கு. ஆமா, சஜஷன்ல நான் வாங்கிட்டு இருக்கேன் எல்லா புக்ஸுமே. ஸோ இந்த கழிவறை இருக்கே வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் நான் இன்னும் பேரதிசயம். இன்னைக்கு இளைஞர்கள் வந்து வாசிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு மனோநிலை இருக்குல்ல, அந்த கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? இன்றைய இளைஞர்கள் வாசிக்கிறது குறைஞ்சு போச்சு, இல்ல வாசிக்கிறதே இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஆமாம், பரவாயில்ல, அப்படி தான் இருக்குது. பீப்புள் ப்ரிஃபர் மோர் வீடியோஸ், இந்த ஃபார்ம் ஆஃப் வீடியோஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு புத்தகம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரான்ஸ்க்கே போகலனாலும் இந்த ஃப்ரான்ஸ் அந்த தெருவில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன். அது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து இதில் ஒரு 365 பேஜ் சொல்கிறத கண்டிப்பாக ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்துட்டு அவ்வளோ அந்த பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட முடியாது. அதான் நீங்கள் இப்போ
ஐ ஆல்சோ அட்வொகேட் பீப்புள் டு ரீட், யங் ரீடர்ஸ் டு ரீட் மோர். நிறைய பேருக்கு புத்தகம் வாசிக்க நீங்க பரிந்துரை செய்யறதுக்கான காரணம் என்ன, முக்கியமான காரணம் என்ன? புத்தகங்கள் படித்து அதுக்கப்புறம் எனக்கு அதில் நிறைய இம்பேக்ட் ஏற்பட்டிருக்கு. அதில் நிறைய நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப சோகமாக இருந்த காலங்கள் இருக்குது. அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு புத்தகம் படித்தா அதுலேருந்து நிறைய கருத்துக்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதை நான் ஃபாலோ பண்ண நாட்கள் இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சி. அனதர் கம்பேனியன். நிச்சயமா. விடுதலை சிறுத்தையோட பேரன்புக்காரின்னு ஒரு கவிதை இருக்கு, முடிஞ்சா அது வாசிங்க, அது உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இல்லை, நாங்களே புத்தகம் போட்டு வித்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் இப்போ பதிப்பு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பெரியார் மட்டும் பிறந்திருக்காவிட்டால். இது எழுச்சி தமிழர் திரும்ப ஒரு உரையை பேசின உரை. நாங்கள் ஆவடி மாவட்டத்தில் உண்மை வாசல் வட்டம் ஒன்று நடத்துவோம். அதில் நிறைய இந்த மாதிரி கூப்பிட்டு நிகழ்ச்சிகள் நடத்துவோம். அந்த நிகழ்ச்சிகளுடைய தாக்கம் திரும்பவை போய் சென்று அடைஞ்சிருக்கு. தோழர்கள் போய் சொல்லியிருக்காங்க. அவரை எங்களை கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த மாட்டீங்களான்னு கேட்டார். என்னங்க உங்கள் தேதி கேட்குறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, நடத்துகிற வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு அந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்டார். அவர் நெருக்கடியில் வந்து கலந்துக்கிட்டார். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினார். பெரியார் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு 1 மணி நேரமாக பேசினார். அருமையான உரை. நாங்கள் வந்து அந்த உரையினுடைய தாக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு புத்தகமாக போட்டு அவர் கையாலேயே வெளியிட வச்சு அவர் தோழர்களுக்கெல்லாம் அவரே வாங்கி படிங்கன்னு சொல்லி இப்போ அதை நாங்கள் இந்த புத்தக சந்தைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதை வேணால் ஒரு புத்தகம் உங்களுக்கு காட்டலாம். இதுதான் அந்த புத்தகம். சிறப்பு. என்ன விலைக்கு விற்கிறீங்க அந்த புத்தகத்தை? இது 30 ரூபா தான். இது வந்து தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் அறகுறையாக தெரிஞ்சிட்டு இருக்கவங்க இந்த சின்ன புத்தகத்தை படித்தா போதும். இது வந்து ஒரு அணுகுண்டு மாதிரி. இது எதையெல்லாம் வெடித்து சிதறடிக்கும்னா மூட நம்பிக்கைகள், பெரியாரை பற்றி அம்பேத்கர் பற்றி தவறான திரிபுகள் எல்லாத்தையும் இது உடைக்கும். இது சின்ன புத்தகம் தான், வாங்கி படிங்க. நல்ல வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்ண்ணே. இந்துவில் வர நடுப்பகத்துக்கு நான் ஒரு பெரிய விசிறி. இந்து வந்து தொடர்ந்து நிறைய முக்கியமான கட்டுரைகளை தொகுப்பாக போடுறத நான் ரொம்ப விரும்புவேன். இந்த வருஷம் என்றும் தமிழ் தலைவர் பெரியார் போட்டிருக்கீங்க. 47வது புத்தக கண்காட்சி, சென்னை புத்தக கண்காட்சி. மக்கள் இந்து பதிப்பகத்துக்கு எவ்வளவு தனி மதிப்பு கொடுத்து வந்துட்டு போகிறாங்க? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஹிந்து வெளியிட்ட கட்டுரையில் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நடுப்பக்கத்துலையோ இல்லை அதர் சப்ளிமெண்ட்ரி பேஜ்லையோ தொடராக வந்து மக்கள்கிட்ட பெரும் வரவேற்பை பெற்ற தொடர்களை தான் நம்ம புத்தகமாக கொண்டு வந்துட்டுருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனல், இந்த இயர் புக் ஆகட்டும், இல்லை போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்காகட்டும், அந்த வரவேற்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த புத்தக கண்காட்சியில். குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சி 2 மாபெரும் தலைவர்களோட புத்தகங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து தந்தை பெரியாரை பற்றி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ராஜாஜியை பற்றி. ஸோ இது ரெண்டுமே ஆமாம், 2 பக்கமே வந்து ரொம்ப முக்கியமானது வந்து தெரியக்கூடிய ஒரு தகவல்கள் அரிய தொகுப்பாக கொண்டு வந்திருக்கோம். இது 2மே வந்து ஏகப்பட்ட விற்பனை. வெளியிட்டு 10 நாட்கள்லேயே 2ஆம் பதிப்பு வந்து இந்த புத்தகம் தந்தை பெரியார் பற்றிய புத்தகம் வந்து விற்பனை ஆகிருக்கு. எத்தனை பிரதிகளை? 3000 பிரதிகள் ஒரு 10 நாளில். இது வந்து பெரிய ஒரு வரவேற்பு. அது போக வந்து பள்ளி மாணவர்கள் வந்து மோட்டிவேஷன், பள்ளி படிப்பையும் தாண்டி ஜென்ரலான ஒரு பொது அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நிறைய பாரதிதாசனை பற்றி, ஸ்கூல்ஸில் வந்து எப்படி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி தலைப்புகள் நிறைய ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்து கொண்டு வந்துடும். இதுவும் வந்து ஸ்கூல் நூலகத்துக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து வந்து ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாம். இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா இப்போ உடல் என்னும் இயந்திரம். இது என்னென்னா தலை முதல் கால் வரை உறுப்புகள், அந்த உறுப்புகளே அதோட செயல்பாடுகளை பற்றி சொன்னால் எப்படி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இதயம்னா அதோட செயல்பாடுகள் என்ன, அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும். ஸோ அதை வந்து இன்னொருத்தவங்க சொல்லாமல் அந்த உறுப்பை அதை பற்றி சொன்னோம்னா எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும். இது வந்து குழந்தைங்கள்ட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது இந்த மாதிரி புத்தகங்களுக்கு. This Pongal season, come meet the mermaid with over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.